சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 320 ரூபாய் அதிகரிப்பு. 3 நாட்களில் சவரனுக்கு 1500 ரூபாய்க்கு மேல் விலை உயர்வு. டூத் பேஸ்ட், காலணி, ரெடிமேட் ஆடைகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட வாய்ப்பு. குக்கர், குடை, வாஷிங் மெஷின்களின் வரியையும் குறைக்க திட்டமிட்டிருப்பதால் விலை குறைய வாய்ப்பு. கொக்கைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 பேருக்கு காவல்துறையினர் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக 2வது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை. நேற்று விசாரணைக்கு ஆஜரானவர்களில் 4 பேருக்கும் இன்றும் சமன். கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது மோசடி புகார்கள் நிலுவையில் இருப்பது அம்பலம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நிகிதா தலைமறைவான நிலையில் காவல்துறையினர் வலைவீச்சு. இபிஎஸ் சுற்றுப்பயணத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். மாவட்ட வாரியாக இபிஎஸ் செல்லும் இடங்களுக்கும் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் உடன் செல்லவும் திட்டம். ஓலா, உபர் உள்ளிட்ட வாடகை கார் நிறுவனங்கள் 8 ஆண்டுகள் பழைய வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. புதிய விதிமுறையை அறிவித்தது மத்திய அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூரில் முதிய தம்பதியை மிரட்டி அடித்து 200 சவரன் நகை கொள்ளை. பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்து 2 பேர் கொள்ளையில் ஈடுபட்டதாக புகார். அரியலூரில் சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் ஏற்பட்ட லேசான மண் சரிவால் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில். 45 நிமிடங்கள் காத்திருக்கும் சூழல் உருவானதால் பயணிகள் அவதி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ரயில் தண்டவாளத்தில் பைக் ஓட்டி ரீல்ஸ். தடையை மீறி ரயில் பாதையில் நுழைந்த நபரை தேடி வரும் காவல்துறை. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 4 தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தேர்வர்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. கனமழையால் உத்தராகண்டின் அலகண்டா நதியில் வெள்ளப்பெருக்கு. ஏற்கனவே நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் இமாச்சல பிரதேசத்திற்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம். ஜூலை 21ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சியினர் பிரச்சனையை கிளப்ப வாய்ப்பு. கானா நாட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கானா நாட்டில் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். पुरस्कार से सम्मानित किया गया. பீகார் தேர்தலில் ஏழைகள், புலம்பெயர்ந்தவர்கள் வாக்களிக்கும் உரிமையை செல்லாததாக்க முயற்சி என குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியலை மறுசீரமைக்க முடிவால் 2 கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் என இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தில் புகார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 310 ரன்கள் சேர்த்தது. கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் சதம் விளாசியவர் என்ற கோலியின் சாதனையை சமன் செய்த கில். கர்நாடகாவின் ஹசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் எதுவுமின்றி இளம் வயதினர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா, திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீரென்று உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவானதாக கூறப்பட்டுள்ளது. 1-2% உள்ளவர்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம் என்று WHO அப்பவே வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் புதுசே கிடையாது. அவங்களே என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி அடைப்பு வந்தால் 2 அல்லது 3 வாரத்துக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தாங்க. இது நடந்து 2 அல்லது 3 வருஷம் ஆகுது. ஆகவே இதையும் கோவிட் தடுப்பூசியும் அவர் எப்படி லிங்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அறிக்கையை 10 நாளில் தரணுன்றார். 10 நாளைக்குள்ள உலகத்தில் எங்கேயாவது மருத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியுமான்றது ரொம்ப வேதனைக்குரிய சமாச்சாரம். இதே போன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு காரணம் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதற்கு மரபணு மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு ஆய்வுகளின் அடிப்படையிலும் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது புரிய வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தையே ஆமோதிப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு வாழ்வியல் மாற்றங்கள் உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய செயல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி 12 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தினார். திருபுவனம் அருகே போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை தொடங்கியுள்ளார். திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் வைத்து திருபுவனம் ADSP சுகுமாரிடம் நீதிபதி தீவிர விசாரணை நடத்தினார். மேலும் தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சதீஸ்வரன், மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் அலுவலக உதவியாளர் பெரியசாமி, உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், அஜித்குமாரோடு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோயில் பாதுகாப்பு அலுவலரும் CCTV கண்காணிப்பாளருமான சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோரிடமும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். காலை 10:45 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11 மணியையும் தாண்டி நீடித்தது. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் கூட்டுறவு பால் சங்கத்தில் மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் கொண்ட தொழில்நுட்ப பணிக்கான பணி நியமன ஆணையை நவீன்குமாருக்கு அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் வழங்கினார். மேலும் தேடி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட இடத்தில் 3 சென்ட் பரப்பளவில் அஜித்குமாரின் தாயாருக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரிடம் செல்போன் வாயிலாக ஆறுதல் கூறினார். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம்.
இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே இல்லாம சிறப்பு படை தனிப்படையை ஏன் கொண்டு வந்தீங்க? யார் அழுத்தம் கொடுத்தது? யார் உத்தரவு கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் நியாயமான முறையில் முதலமைச்சர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியுள்ளதாக கூறினார். இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.